நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டேட்டானா என்னன்னு பார்த்துட்டோம், டேட்டாபேஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, ஒரு டேட்டாபேஸ் இருக்குன்னா அதை எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணணும், நிர்வகிக்கிறத தான் வந்து நம்ம இங்கே மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிர்வகிக்கிறதுனா யார் அதை யூஸ் பண்ணலாம், யார் அதை யூஸ் பண்ணக்கூடாது, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை சொல்கிறது தான் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது. இப்போ நம்மளோட ஆதார் கார்டுனா அந்த ஆதார் கார்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த எல்லாத்தோட ஆதார் கார்டு டீட்டெயிலும் ஒரு டேட்டாபேஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ வந்து யார் வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணலான்னா கூடாது. அதுக்குன்னு சில ஆத்தரைஸ்டு மெம்பர் இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும், மற்றவங்களாலலாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதே வந்து ஒரு சிங்கிள் சிட்டிசன்னா அவரால் மட்டும்தான் அவரோட டீட்டெயிலை வியூ பண்ண முடியும். இல்லை அந்த ஆதார் கார்டு நம்பர் இருந்ததுன்னா ஆத்தரைஸ்டு பர்சனால தான் வியூ பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டாபேஸ் அந்த நம்ம வச்சிருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்கிறது தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கிரியேஷன் ஆஃப் எ டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். கிரியேஷன் ஆஃப் எ டேட்டாபேஸ்னு என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஓட்டர் ஐடி டீட்டெயிலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டாபேஸ் வேணும்னா, நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல டம்ப் பண்ணி வச்சா கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தனித்தனியாக நீங்கள் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி அதில் உங்கள் இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிரியேஷன் ஆஃப் அ டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னா, ஒரு டேட்டாபேஸ்னால் இப்போ ஓட்டர் ஐடியோட இன்ஃபர்மேஷன்னா ஓட்டர் ஐடிக்கு நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி அதில் எல்லா டீட்டெயிலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இந்த டேட்டாபேஸை எப்போ வேணாலும் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா அந்த ஓட்டர் ஐடின்ற டேட்டாபேஸ்லேருந்து எவ்வளோ பேர் வந்து 18 above இருக்காங்க, இல்லை கரண்ட்டாக எவ்வளோ பேர் வந்து ஓட்டுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து பார்க்கலாம். அடுத்து அப்டேட்டிங். இப்போ அதே ஓட்டர் ஐடி அப்படின்ற டேட்டாபேஸில் ஓட்டர் ஓட்டிங் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். அந்த டேட்டாபேஸில் இப்போ 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாராச்சும் புதுசாக ஆட் பண்ணணுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எல்லா ஆப்ரேஷனையும் பண்ணுறதுக்காக தான் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். கரண்ட்டாக இருக்கிற டெக்னாலஜியில் எல்லாமே டேட்டாபேஸில் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. எதுவுமே மேனுவலாக இல்லை எழுதியோ அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறது இல்லை. எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் ஆயிடுச்சு.